ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்து அரைக்கால் சட்டை போட்டுக்கிட்டு அது ஷாக்கான்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் மிக முக்கியமாக நடந்தவர்களை தங்களுடைய காலத்தில் இந்த 14க்கு பிறகு வந்ததில் அதுக்கு பிறகு வந்தவர்களெல்லாம் வந்தாலும் கூட அவர்களை அடையாளம் கண்டு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அவர்களிடம்தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்று நீதியை தாங்கள் வளைக்கலாம் என்பதற்காக அவர்களை சில பேரை பிடிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் ரொம்ப மிக முக்கியமானவர். அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கார், தீர்ப்பு இதுவரையில் எழுதும்போதெல்லாம் திமுக ஆட்சியா, உடனே அந்த வழக்கை நானே எடுத்துக்கிறேன். அது எந்த வழியில் எடுக்கிறாருங்கிறதில்ல, அதுக்கு தந்திரங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வசதி இருக்குது அவங்களுக்கு. அதை உடனே எடுக்க வேண்டியது. அங்கேருந்து அவர் மிக முக்கியமாக இங்கே தீர்ப்பு எழுத வேண்டியது. தீர்ப்பு எழுத வேண்டும் என்று பெயரால் நியாயங்கள் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்படி வரும்போது திடீரென்று இல்லாத ஒரு தூண் அதை வைத்துக்கொண்டு இவரே வழக்கை போட்டு கடைசியில் அடுத்த நாள் நேரம் கூட கொடுக்கறதில்ல. உடனே கலெக்டர் வரணும், உடனே இவர் வரணும், அவர் செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு எங்கே வேணாலும் அங்கே ஒரு தர்கா இருக்குது, தர்காவுக்கு பக்கத்தில் போய் நான் அந்த இடத்துல கொளுத்துவேன்னார். இது அவங்க புதுசாக செய்யலை. ஹிந்து முன்னணி என்ற பெயராலே ராமகோபாலன் ஒருத்தர் இருந்தார் பாருங்க. அவர் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு தடவையும் பிள்ளையார் ஊர்வலம் நடத்துவார். அந்த காலத்திலே பிள்ளையார் உருவத்தை ஏன் ஐயா உடச்சி காட்டினார்னா ஒரு சக்தி இல்லைன்னு, பிள்ளையாருக்கு உருவம் கடவுள்னு ஒன்று இருக்காருங்க இல்லை. அதனாலுடைய விளைவு என்னாச்சு, வடநாட்டில் பிள்ளையாருக்கு இருக்கிற மரியாதை தமிழ்நாட்டில் கிடையாது. மிக முக்கியமாக அது மட்டுமல்ல, அதை காட்டி ஏமாற்றலாம் என்று கலவரத்தை உண்டாக்க முடியாது. இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துவம் அதை வந்த உடனே அதுக்கு ஊர்வலம் விட்டால் திருவல்லிக்கணி மசூதி பக்கம்தான் திரும்பணும் என்று சொல்லி அங்கே கலவரம், அங்கே அவரை நடத்துறது, வித்தைகள் காட்டுவது. அதே மாதிரி முறையை கையாண்டு இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு போய் நாங்கள் அதை செய்வோம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த முறையை கையாண்டிருக்கார். அதில் நீங்கள் நன்றாக நினைத்து பார்க்கணும். காவல்துறை என்ன பண்ணாங்க, அனுமதி கொடுக்க முடியாது. நல்லா எண்ணி பாருங்கள், சுருக்கமாக சொல்கிறேன், நல்லா எண்ணி பாருங்கள். காவல்துறை இருக்காங்களே, காவல்துறை நாம் நான் தயவு செய்து அரசியல் கட்சி நண்பர்களுக்கு சொல்கிறேன், எல்லாருக்குமே அவங்க நிலைமையை பார்த்து உத்தரவு போடுவாங்க. அந்த உத்தரவு போடுவது சரியாக தப்பான்னு விமர்சனம் பண்ணுறதுக்கு நீதிபதிகள் இருக்காங்க. அந்த நீதிபதிகள் கூட நியாயத்தராசை சரியாக பிடிக்கணும். இல்லைன்னா என்ன, இப்போ அனுமதி இல்லைன்னு அவங்க சொல்லும்போது நாங்களும் போய் சொன்னால் அந்த காவல்துறையில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் காவல்துறைக்கு மரியாதை இல்லாமல் காவல்துறையை அடித்து காவல்துறையை சங்கடப்படுத்தினா நாளைக்கு யாருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? ஆட்சிகள் மாறும், ஆட்சிகள் போகும் வரும். ஆனால் இந்த அமைப்புக்கு ஒரு இராணுவத்துக்கு இருக்கிற மரியாதை குறைக்கக்கூடாதுங்கிறோம், காவல்துறைக்கு இருக்கிற மரியாதை குறைக்கக்கூடாதுங்கிறோம், அதுபோல் நீதித்துறைக்கு இருக்கிற மரியாதையும் குறைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் நீதித்துறையினுடைய போக்கு எப்படி போய் கொண்டிருக்கிறது? தவறான ஒரு போக்கை சொல்கிறாங்க. திடீர்னு இல்லாத ஒரு செய்தியை எடுத்து சொல்லுகிறார்கள். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே இன்னும் திண்டுக்கலுக்கு பக்கத்தில் ஒரு கோயில், அங்கே தகராறு. எல்லா இடங்கள்லேயும் கோயிலில் ஜாதி கலவரம், அதுக்குரிய திருவிழாக்களையே ஆர்எஸ்எஸ் கிளைக்கழகங்களாக வைத்திருக்கிறார். இதுதான் இப்போ நடைமுறை, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வரும்போது அதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பேசி பார்த்தார். ஆனால் யாரும் ஒப்புக்கொள்ள, நிகழ்ச்சி நடக்குது. உடனே இவர் கலெக்டர் எப்படி அந்த நிகழ்ச்சியை தடுத்தார். உடனே ஒரு ஆளை விட்டு போட சொல்கிறது வழக்கு. அங்கே ஒரு போட்ட உடனே அந்த கலெக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஆட்சியாளர் கூப்பிடணும், நேராக வரணும் என்று சொன்னால் அவர் தடை உத்தரவு போட்டாருங்க. தடை உத்தரவு 144 போட்டாங்க. அது நியாயம்தானே? ஏன்னு கேட்டால் அங்கே கலவரம் நடந்தால் 2 ஜாதிக்கு இடையில் மிகப்பெரிய ரத்தாறு ஓடும். இவர் ஜாதியா அவர் ஜாதியான்னு. ஐயா ராமச்சந்திரன் அவர்கள் வக்கீல் சொன்னார், இப்போ எது வந்திருக்குன்னா அவன் பாப்பானை விட இப்போ நம்ம ஆட்கள் இல்லவா இப்போ ரொம்ப அதிகமாக வெறி பிடிச்ச அலையிறான்னார். குன்றக்குடி அடிகளார் அதுக்கு பதில் சொல்லியிருக்கார். இந்த கேள்விக்கு என்ன சொன்னார்னா, பேயை விட பேய் பிடிச்சவன் தான் அதிகம் ஆடுவான்னார். அதுதான் மிக முக்கியம். பேயின்னு ஒன்று இருந்தால் எவ்வளோ ஆடுவான், அதை விட பேய் பிடிச்சவன் பேய் பிடிச்சிருச்சுன்னு காட்டணுங்கிறது தானே மிக முக்கியமாக. இப்போ நம்ம பெண்களுக்கே கூட படித்தவங்களுக்கெல்லாம் பேய் வராது. நீங்கள் திடீர்னு நடுவில்
மாரியாத்தான்னு சினிமா வந்ததுன்னா கூட மாரியம்மன் பெருமை அப்படின்னு வந்தால் கூட நடுவில் என்ன பண்ணுவாங்க, சில அம்மா செகண்ட் ஷோவுக்கு போனால் கூட ஆன்னு ஆடுவாங்க போகாமல். உடனே வீட்டில் புருஷங்காரன் பக்கத்தில் இருப்பான், அவனே உடனே என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, அம்மா தாயே உனக்கு என்ன வேணும்னா பக்கத்தில் இருக்கிற உறவே மாறி போகுது. அதுதான் மிக முக்கியம். ஆனால் எனக்கு நீ என்னடா பண்ண டேய் அப்படின்னு கேட்கும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாள் ஆசை, இவன் ஒவ்வொரு தடவையும் தன்னை அடிச்சுக்கிட்டு வர்றான், இவனை என்னைக்காக ஒரு நாள் பகிரங்கமாக டேன்னு கூப்பிடணும், மிரட்டணும்னு. அதுக்கு இதுதான் ரொம்ப நல்ல வசதின்னு நினச்சிக்கிட்டு அங்கே போய் ஆட்டுவாங்க. அந்த மாதிரி பேய் பிடிச்ச அதே ஜாதி வரியை கொண்டு போய் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதனுடைய அடிப்படையில் கலவரம் வரும்னு தெரிஞ்ச உடனே அவங்க தடை போடுறாங்க. ஏன், அதுவும் சாதாரணமாக இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக காவல்துறை தடுத்தா ஏறாமல் காவல்துறையை அடித்து ரத்தம் 2 பேர் காயமாகி உள்ளே போயிருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் தடை போட்டால் அது மாவட்ட ஆட்சித்தலைவர் யாரை பாதுகாக்க, எல்லோரையும் பாதுகாக்க. தயவுசெய்து மறந்து விடாதீர்கள். அந்த தடை இல்லைன்னா கலவரம் பெருசாச்சுன்னா நீதிமன்றத்திலிருந்து வீட்டுக்கு போக முடியாது நீதிபதியே கூட. அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு என்ன நடந்தது, அவரை பார்த்து நீங்கள் உங்கள் மேலே கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், அவதூறு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அது மட்டுமே இல்லை, இன்னொன்று தயவுசெய்து இந்த அரசியல் சட்டத்தில் சொல்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். மத சுதந்திர உரிமை எங்களுக்கு உண்டு. இதை எழுதுகிற தீர்ப்பு அவர் அரசியல் சட்டப்படி எடுத்த உரிமை. தவறாக அவர் பதவி பிரமாணம் எடுத்தார்களே நீதிபதிகள், அந்த நீதிபதிகள் இந்த அரசியல் சட்டத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டாமா? ஆர்டிக்கிள் 24 and 25 அரசியல் சட்ட பிரிவு 24, 25 இந்த 2 பிரிவு தான் மத சுதந்திர உரிமை பற்றி சொல்கிறது. ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் என்ற மத சுதந்திர உரிமையினுடைய தத்துவம் என்னன்னு இதில் சொல்லும்போது, மத சுதந்திர எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள், பதில் சொல்லுங்கள், அதுதான் மிக முக்கியம். மத சுதந்திர உரிமை என்பது இருக்கிறதே, அது கட்டுப்பாடற்ற லகான் இல்லாத குதிரை அல்ல. அரசியல் சட்டத்தில் அம்பேத்கர் அவர்கள் மத சுதந்திர உரிமையை பற்றி எழுதும்போது கூட மிக முக்கியமான கட்டுப்பாட்டை உருவாக்கியிருக்கிறார். சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், ஹெல்த், பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி அண்ட் அதர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்று 24 இருக்குது. 25 உனக்கு என்ன உரிமையாக இருந்தாலும் சில ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் ஒன்றில் மாறியது, வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது அதனுடைய அடிப்படை என்னென்னா, சட்டம் ஒழுங்கு முறையாக கேடாக இருந்தால் என்ன வேணாலும் அந்த மத சுதந்திர உரிமை கிடையாது, பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, ஒழுக்கத்திற்கு விரோதமாக இருந்தால் அந்த மத சுதந்திர உரிமைன்ற போது அதை கிடையாது, தடுக்க வேண்டும். அதே மாதிரி பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி அண்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஹெல்த். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், நடைமுறை உதாரணம். கொரோனா 19 கொரோனாவில் எந்த திருவிழாவும் நடத்தலையே, எல்லா கடவுளுக்கும் போர்வை போட்டு போற்றி வச்சானே. அது ஏன்னு கேட்டால் ஹெல்த், அது மூலம் அந்த பரவிடும். அந்த நிறைய அளவிற்கு கொரோனா வடநாட்டிலேயே கிடையாது பெரிய அளவிற்கு. அதுதான் அந்த அரசியல் சட்டத்துடைய விளக்கம். சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, ஹெல்த் அண்ட் அதர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அந்த அரசியல் சட்டத்தில் இருக்கிற மற்ற மிக முக்கியமான பிரிவுகள் இது அத்தனை இருக்குது. அப்படி இருக்கும்போது நீதிபதிகளாக இருக்கிறவர்கள் இதை சரியாக பயன்படுத்த வேண்டாமா? உடனே அங்கே உட்காந்துக்கிட்டு மத சுதந்திர உரிமை அவருக்கு இருக்குது, அவர் எப்போ வேணாலும் போவார், எங்கே வேணாலும் கொளுத்துவார், என்ன வேணாலும் ஜெயிலில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனா எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆகவே ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கிறதுக்கு காவல்துறை, அரசாங்கம், முதலமைச்சர் இவங்கெல்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்க, 144 போடுங்க, உடனே அதை போட்டு. ஏனென்றால் இந்த கலவரம் நடக்கணும்.